இப்ப நம்ம கேமராமேனோட பொது அறிவை சோதிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல்ல விமானத்தை எப்ப கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சா? விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் தானே? தப்பு. முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சது மகாபாரத காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. புஷ்பகர விமானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமானம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது யாரு? ஸ்பேஸுக்கு போனது சோவியத் யூனியன் இருக்கும்போது யூரி ககாரின் ஸ்பேஸுக்கு போனதா படிச்சிருக்கேன். அதுவும் தவறு. முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது ஹனுமன் தான். நம்ம பாஜக எம்பி அனுராக் தாக்கூரோட ஸ்பீச் கேட்கலையா நீங்க? ஆமா. அதனால நான் கேட்ட 2 கேள்விக்குமே நீங்க தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. இத கேட்கும் போது உங்களுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? இப்படி பல உருட்டுகளை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டோம். இது மட்டும் இல்லாம முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியே மகாபாரத காலத்துலதான் பண்ணாங்க அப்படிங்கிறது, மாட்டுடைய சிறுநீரை குடிச்சா எல்லா வியாதிகளுமே சரியாயிரும் அப்படிங்கிறது, மனித சிறுநீர்ல கண்ணு கழுவணும் அப்படின்னா கண்ணோய்கள் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது, இப்படி பல உருட்டுகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட நீட்சியா இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த மாணவர்களினுடைய கல்வித்திறனையும் கல்வியையும் மொத்தமா அப்படியே கொண்டு போய் அந்த RSSனுடைய சித்தாந்தத்தை உள்ள திணிக்கிற மாதிரியும், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அத புராணங்கள்ல இருக்கக்கூடியவை எல்லாத்தையுமே இதுதான் உண்மை அப்படின்னு மாணவர்களை நம்ப வைக்கிற மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம நேத்து இந்த அனுராக் தாக்கூரினுடைய